ராசியில பிறந்த பெண் பிள்ளைங்களை ஏன் யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்னைக்கு விளக்கமாக பதிவுகள் தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதாவது காலபுருஷனுக்கு 8ஆம் இடம் சொல்லக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா விருச்சிக ராசி. விருச்சிக ராசின்னு அப்படின்னாலே பல பேருக்கு வந்து என்ன ஞாபகத்துக்கு வரும் சொல்லுங்க பார்ப்போம். எங்களெல்லாம் பார்த்தாலேங்க தேயிலை மாதிரி கொச்சிட்டு பயங்கரமாக பேசுகிறா, இவர்கிட்டலாம் தப்பிக்கவே முடியாதுப்பா சாமி அப்படின்னு பல பேர் சொல்கிறத கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? ஸோ உங்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்க்குறோம். ஏங்க உங்களை அப்படி சொல்கிறாங்க அங்கே தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக வந்துட்டு விருச்சிகம் அப்படின்னாலே பார்த்தீங்க அப்படின்னா இது செவ்வாய் தான் ஆட்சி அதிபதியாக இருக்காரு. இங்கே சந்திரன் அப்படின்ற கிரகம் நிச்சயம் அடையுது. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஒரு ஆணுக்கு நிகரான ஒரு அத்தனை நிலைகளையும் தன்னோட இடத்துல வச்சுருப்பாங்க. ஒரு துணிச்சல், ஒரு வீரம், தைரியம், பராக்கிரமம் எல்லாமே இருக்குங்க. அவ்வளோ ஒரு துணிச்சலான பெண் பிள்ளைகள் தான். இந்த பெண்ணை நீங்கள் வீரமங்கைன்னு சொல்கிறதுலாம் யாருக்கு அந்த பேர்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசியை பிறந்த பெண் பிள்ளைகளுக்கு உண்டு. எங்க இப்படி வீரமங்கைலாம் சொல்கிறீங்க, அப்புறம் ஏங்க எங்களை கெட்டவங்கன்னு சொல்ல போகிறாங்க? நீங்கள் யோசிக்கிறது எனக்கு கேட்குதுங்க. பொதுவாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த விருச்சிகம் அப்படின்னாலே வந்துட்டு தேயிலு மாதிரியான வார்த்தைகளை கொட்டுவாங்க. இதோட சின்னம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேய். அவங்களுக்கு வந்து என்னென்னா உண்மையாக இருப்பாங்க, நேர்மையாக இருப்பாங்க. எதையுமே வந்துட்டு தன்னோட புத்திசாலித்தனத்தினால ஒவ்வொரு விஷயத்தையும் அலசி ஆராயக்கூடிய தன்மை இருக்கும். எது ரைட்டு எது தப்பு நேருக்கு நேராக மூஞ்சில் அடித்த மாதிரி பேசுவாங்க.